தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து போராட்டத்தில் பங்கேற்பு. தமிழ்நாட்டின் ஒரே கோரிக்கை நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். பழனி கோவில் முறைகேடு தொடர்பாக அதிமுக சார்பில் வருகின்ற 25ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நாகர்கோயில் சிறையில் மரணமடைந்த சபரிவர்மன் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவு. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஈரானில் உள்ள அணுசக்தி மீது விரைவில் தாக்குதல் நடத்தப்படும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி தில்லி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தில்லியில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் மாணவர் போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் ராகுல் காந்தி மீதான தாக்குதலை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பினர். இந்த போராட்டத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்காமல் புறக்கணித்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி மாணவர்களின் கோரிக்கைகள் நியாயமானவை என்றார். மேலும் கல்விக்கான பட்ஜெட் 1.4 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதே நேரத்தில் பெருநிறுவனங்களுக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். வினாத்தாள் கசிவுகள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் மாணவர்கள் தங்களது உரிமைகளுக்காகவே போராடுவதாகவும் கூறினார். அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவது ஜனநாயக விரோதம் அல்ல என்றும் மாணவர்களுக்கும் நாடாளுமன்றத்திலும் நடைபெறும் செயல்பாடுகள் தான் ஜனநாயகத்திற்கு எதிரானவை என்றும் பிரியங்கா காந்தி தெரிவித்தார். இந்த போராட்டத்தால் நாடாளுமன்ற வளாகத்தில் பரபரப்பு நிலவியது. இதைத் தொடர்ந்து நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் தில்லியில் போராட்டம் நடத்தும் இளைஞர்களுக்கு ஆதரவாகவும் தமிழகத்தில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் சென்னை, வேலூர், திருச்சி, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். தமிழ்நாட்டின் ஒரே கோரிக்கை நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தில்லியில் நடைபெறும் மாணவர்களின் போராட்டம் தற்போது நாடு முழுவதும் கவனத்தையும் ஈர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு மிகப்பெரிய முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் வகையில் உருவாக்கப்பட்டது என்று திமுக தான் முதலில் எச்சரித்ததாக தெரிவித்துள்ளார். இதனால்தான் திமுக ஆரம்பத்தில் இருந்தே நீட் தேர்வை எதிர்த்து வருவதாகவும் அது ஏற்படுத்தும் ஆபத்துகளையும் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருவதாகவும் கூறினார். சமூக நீதியை பாதுகாப்பதில் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக திகழ்ந்து முதலாவது அரசியல் சாசன திருத்தத்திற்கு பாதை அமைத்த தமிழ்நாட்டின் ஒரே கோரிக்கை நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். பழனி தண்டபாணி சுவாமிகள் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த தாவேக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் வருகின்ற 25ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பக்கத்தில் பழனி கோவில் நிலம் முறைகேடு தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பழனி தண்டபாணி சுவாமிகள் அறக்கட்டளைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்த விவகாரம் பக்தர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஏற்கனவே நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது தாவேக ஆட்சியில் 2 தனியாருக்கு கிரயம் செய்து கொடுக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். விசாரணை செல்லும் கோணத்தை பார்த்தால் மோசடி செய்தவர்களை காப்பாற்றும் நோக்கத்தில்தான் அரசின் செயல்பாடுகள் உள்ளனவோ என்ற கேள்வி எழுவதாக அவர் கூறியுள்ளார். பழனி தண்டபாணி சுவாமிகள் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த தாவேக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் வருகின்ற 25ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். நாகர்கோயில் சிறையில் மாற்றுத்திறனாளி கைதியான சபரிவர்மன் உயிரிழந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது.
கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளம் அருகே ஈத்தங்காடு ஊரை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான சபரிவர்மன் தனது வீட்டின் அருகே பெட்டிக்கடை நடத்தி வந்தார். இவரது கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் வைத்திருந்ததாக கடந்த 9ஆம் தேதி தென் தாமரைக்குளம் காவல்துறையினர் கைது செய்து நாகர்கோயிலில் மாவட்ட சிறையில் விசாரணை கைதியாக அடைத்தனர். கடந்த 13ஆம் தேதி வார்டன் மற்றும் சிறை கைதிகள் தாக்கியதில் சபரிவர்மன் உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக நேசமணி நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறை வார்டன் ஜெகன், தலைமை வார்டன் சுரேஷ், காவலர் சிவகுமார் ஆகிய 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் கைதிகள் விஷ்ணு, சாரதி, ஜெகன், சரத், வெறிய பெருமாள், சேதுராம், அஜித், அரவிந்த் ஆகிய 8 கைதிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறை காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இவ்வழக்கு தொடர்பாக தடவியல் நிபுணர்கள் சிறையில் ஆய்வு மேற்கொண்டனர். அவர்கள் சபரிவர்மனை காவல்துறையினர் தாக்கிய அறை உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு செய்து தடயங்களை சேகரித்தனர். தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளின் ஆதாரங்களை கொண்டு கைது செய்யப்பட்டுள்ள சிறை கைதிகள் அரவிந்த், அஜய், ஜெகன் ஆகிய 3 கைதிகளையும் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் சபரிவர்மன் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி உத்தரவிட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து திமுக ஆட்சி காலத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அந்த மேல்முறையீட்டு மனுவை திரும்ப பெற அனுமதிக்குமாறு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்தது. தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்ற உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டு மனுவை வாபஸ் பெற அனுமதி வழங்கியது. இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு அமலுக்கு வந்துள்ளதால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஈரான் மலைக்கடியில் உள்ள அணுசக்தி மீது விரைவில் தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா ஈரான் தொடர்பாக வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஹார்முஸ் ஜலசந்தியில் வணிக கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் ஈரானின் ராணுவ கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக தெரிவித்தார். ஈரானில் மலைக்கடியில் உள்ள பிகாக்ஸ் மலை என்ற ரகசிய நிலத்தடி அணுசக்தி மீது விரைவில் தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். இது தொடர்பாக ஈரானின் ராணுவ தலைமையகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் நிலத்தடி அணு வளாகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது போரின் விரிவாக்கமாக கருதப்படும் என்றும் அமெரிக்கா அதன் கூட்டணி நாடுகளும் தாக்குதலுக்கு உள்ளாகும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கிடையே பக்ரைன் மீது ஈரான் ஏவிய ட்ரோன் தாக்குதல்களை தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தடுத்து நிறுத்தியதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் நலனுக்கும் மாணவர்கள் உரிமை குரலுக்கும் என்றும் துணையிருப்போம் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நீட் தேர்வு என்ற தகுதி தேர்வு மருத்துவ மாணவர்களுக்கு கொண்டு வரப்படும் என்ற அறிவிப்பு வந்தபோதே அதற்கான முதல் எதிர்ப்பு குரல் தமிழகத்தில் இருந்துதான் ஒலித்ததாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் எதிர்ப்பு குரலை இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிரொலிப்பதாக தெரிவித்துள்ளார். அகில இந்திய அளவில் மாணவர்கள் நீட் தேர்வுக்கு எதிரான அறப்போராட்டங்களை ஜனநாயக வழியில் நடத்தி கொண்டிருப்பதாகவும் மாணவர்களின் அறவழி போராட்டத்தின் நியாயங்களை உணராமல் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கியும் கடுமையாக தாக்கியும் ஒன்றிய அரசு கைது செய்திருப்பது வன்மையாக கண்டனத்துக்குரியது என்று குற்றம் சாட்டியுள்ளார். அதேபோல் அறவழி போராட்டத்துக்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியையும் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தியையும் காவல்துறையால் இழுத்து செல்லப்படும் குண்டுக்கட்டாக தூக்கி சென்றும் கைது செய்யப்பட்டிருப்பது ஜனநாயக உரிமைகள் மீதான அப்பட்டமான தாக்குதல் என்று தெரிவித்துள்ளார். மேலும் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ஒவ்வொரு அடியையும் மிக உறுதியாக எடுத்து வைப்போம், மாணவர்கள் நலனுக்கும் மாணவர்கள் உரிமை குரலுக்கும் என்றும் துணையிருப்போம் என குறிப்பிட்டுள்ளார். முந்தைய பட்ஜெட்களை விட இந்த பட்ஜெட் கட்டாயம் தமிழ்நாட்டின் கவனத்தை ஈர்க்கும் பட்ஜெட்டாக அமையும் என சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். சென்னை மதுரவாயலில் தமிழ்நாடு சலவை தொழிலாளர் மத்திய சங்கத்தின் 75வது ஆண்டு பவள விழா சிறப்பு மாநாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சிக்கு பின் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது முந்தைய பட்ஜெட்டுகளை விட இந்த பட்ஜெட் கட்டாயம் தமிழ்நாட்டின் கவனத்தை ஈர்க்கும் பட்ஜெட்டாக அமையும் என்று தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அமைச்சரவை கூடி முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் வன்னியரசு எந்தவிதமான ஆணவமும் இல்லாமல் மக்களோடு மக்களாக நின்று பணியாற்றக்கூடிய முதல்வரின் செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் பேசப்படுவதாக கூறினார். நீங்க அணை கட்டக்கூடாது, உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில அது செயல்படணும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வைத்தான் சட்டப்பேரவை பிரதிபலித்தது. அதைத்தான் நாடாளுமன்றத்தில் அவர்கள் பிரதிபலித்திருக்கிறார். அது எந்த விதத்திலும்
நீங்க அங்கு பிரதிபலிப்பது என்பது தவறு என்று சொல்ல முடியும். எந்த ஒரு லஞ்சமும் ஊழலும் இல்லாமல் தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அமைச்சர் காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் பல்வேறு துறைகளின் சார்பில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் காந்திராஜ் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளின் சார்பில் 661 பயனாளிகளுக்கு குடும்ப அட்டை, மகளிர் சுய உதவிக்குழு கடன் உதவி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், எந்த ஒரு லஞ்சமும் ஊழலும் இல்லாமல் தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். வரும் காலங்களில் பொதுமக்கள் அடிப்படை வசதிகளை தடையின்றி பெற பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் கொண்டு வந்துள்ளதாக கூறினார். இந்நிகழ்வில் வருவாய் கோட்டாட்சியர் ரமேஷ், ஊராட்சி மன்ற தலைவர்கள் உமா மகேஸ்வரி, பத்மநாபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வடலூரில் உள்ள பச்சைவாளியம்மன் கோவிலில் அமைச்சர் ஆனந்த் தனது குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே ஆபத்தான ரணபுரத்தில் உள்ள பச்சைவாளியம்மன் கோவிலுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் தனது குடும்பத்தினருடன் வருகை தந்தார். அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை பூஜைகள் நடைபெற்றன. இதில் அமைச்சர் ஆனந்த் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டார். பின்னர் அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதையடுத்து அமைச்சர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தனது முகம் கூட அறியாமல் பூவிருந்தவல்லி தொகுதி மக்கள் தன்னை வெற்றி பெற செய்ததற்கு சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் நன்றியை தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் வரதராஜபுரத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பிறந்தநாள் மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணைப்பு மற்றும் பூந்தமல்லி தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தல் என முப்பெரும் விழா ஒன்றிய செயலாளர் ஜெகன் அப்பு தலைமையில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் முன்னிலையில் ஏராளமானோர் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் இறுதியாக முதல்வர் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகளாக தையல் இயந்திரம், இஸ்திரி பெட்டி உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம், தனது முகம் கூட அறியாமல் பூவிருந்தவல்லி தொகுதி மக்கள் தன்னை வெற்றி பெற செய்ததற்கு நன்றியை தெரிவித்தார். வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழக முதல்வர் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்று சிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடியை கண்டித்து சென்னை தியாகராய நகரில் உள்ள சிபிஐ கட்சி அலுவலகத்தில் சிபிஐ மாணவர்கள் அணியுடன் சேர்ந்து வெளிமாநில மாணவர்களும் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கலந்து கொண்டு உரையாற்றினார். தொடர்ந்து மாணவர்கள் நீட் வேண்டாம் என்று பதாகைகளை ஏந்தியும் கோஷங்கள் எழுப்பியும் பாடல்கள் பாடியும் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். இதன் பின்னர் சிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தில்லியில் நீட் முறைகேடுகளுக்கு எதிராக மாணவர்கள் போராடி வருவதாக தெரிவித்தார். இந்த நியாயங்களை உணர்ந்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து காவல்துறையினர் கைது செய்த அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் நீட் தேர்வினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய உதவிகளை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின் போது பொதுமக்கள் குடும்பத்தினரின் விவரங்களை அரசாங்கத்திற்கு தெளிவாக தெரிவிக்க வேண்டும் என நடிகர் MS பாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் நடராஜன் தலைமையில் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற நடிகர் MS பாஸ்கர் இணையதளம் வாயிலாக தனது குடும்ப விவரங்களை பதிவேற்றம் செய்து முகாமினை தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் அவர் பேசிய போது, குடும்பத்தினரின் விவரங்களை அரசாங்கத்திற்கு தெளிவாக தெரிவிக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கினார். ஜூலை 31 வரை சுய கணக்கெடுப்பு நடைபெறுகிறது என்றும் அரசு அறிவித்துள்ள இணையதளத்தில் மொபைல் எண்ணின் மூலம் தங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய விவரங்களை பதிவு செய்யலாம் என்றும் தெரிவித்தார். தனது குடும்பத்தினருடைய விவரங்களை சுய கணக்கெடுப்பில் பதிவு செய்து விட்டதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் வருவாய்த்துறையினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேடவாக்கத்தில் நடைபெற்ற இலவச கண் பரிசோதனை முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். சென்னை அருகே மேடவாக்கம் சமுதாய நலக்கூடத்தில் தனியார் கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று கண் பரிசோதனை செய்து கொண்டனர். பார்வை குறைபாடு கண்டறியப்பட்ட நபர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளும் மருந்துகளும் வழங்கப்பட்டன. தொடர்ந்து கண் குறைபாடுள்ள 100க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு தென் சென்னை மொபைல் ரிட்டைலர்ஸ் சங்க தலைவர் ஜாஃபர் அலி இலவச கண்ணாடிகளை வழங்கினார். இந்நிகழ்வில் மருத்துவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு அருகே காவல் உதவி ஆய்வாளரை தாவேகா கட்சி கிளை செயலாளர் மிரட்டியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் புதூர் கிராமத்தில் குமுதா மற்றும் ஏழுமலை ஆகிய 2 குடும்பத்தினரிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட குமுதா சிங்கப்பன் சிறப்பு காவல்துறைக்கு புகார் அளித்துள்ளார்.
புகாரின் பேரில் படாளம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தாவேகா கட்சியின் கிளை செயலாளர் ஏழுமலை காவல் உதவி ஆய்வாளர் மகேந்திரனை மிரட்டியது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகா ஆட்சியில் விசாரணைக்கு வந்த காவல்துறையினருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காவல்துறையை அவதூறாக பேசிய தாவேகா கிளை செயலாளர் ஏழுமலை மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு 16 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் யுவராஜ் என்ற நபருக்கு காஞ்சிபுரம் மாவட்ட போக்சோ நீதிமன்றம் 25 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு பகுதியை சேர்ந்த 16 வயது சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி விழுப்புரத்தை சேர்ந்த யுவராஜ் என்ற நபர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த வழக்கின் விசாரணை காஞ்சிபுரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வாதங்கள் நிறைவு பெற்ற நிலையில் காஞ்சிபுரம் முதன்மை மாவட்ட நீதிபதி நாகராஜன் குற்றவாளி யுவராஜுக்கு 25 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 11,500 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்க காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுரை வழங்கினார். நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி கவரைப்பேட்டையில் இந்திய மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உள்ளிட்ட இடதுசாரி அமைப்புகள் ஒன்றிணைந்து மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டையில் இந்திய மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உள்ளிட்ட இடதுசாரி அமைப்புகள் ஒன்றிணைந்து மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாணவர்களை வஞ்சிக்கும் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்திட வேண்டும், வினாத்தாள் கசிவுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், பிரதமர் மோடி இருவரும் பதவி விலகிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மழையையும் பொருட்படுத்தாமல் பேனரை கொடையாக பிடித்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி அருகே உள்ள செல்லியம்மன் கோவிலில் வழிபாடு உரிமையை மறுப்பதை கண்டித்து கோவில் விழா கமிட்டி மற்றும் பொதுமக்கள் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள செல்லியம்மன் கோவில் அறங்காவலர் சேரலாதன் அப்பகுதி மக்களுக்கு கோவிலில் திருமண நிச்சயதார்த்தம், காதணி விழா உள்ளிட்ட இல்ல விழாக்களை நடத்த அனுமதி மறுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அவர் தனது உறவினர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கி வருவதுடன் சாதி பாகுபாடு காட்டி வழிபாட்டு உரிமையையும் மறுப்பதாக தெரிவிக்கின்றனர். எனவே இதை கண்டித்து கோவில் அருகில் விழா கமிட்டி செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சமூக செயற்பாட்டாளர் மோகன்ராம், மக்கள் கலை இலக்கிய கழகம் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜீவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து தமிழக அரசு உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இந்நிகழ்வில் கோவில் விழா கமிட்டி, பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அந்த 500 பேர் குடும்பங்களையும் வீட்டு விசேஷங்கள் நடக்கிற விசேஷங்களுக்கு காதணி விழாக்கு இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் அங்கே தான் கோயிலில் நடத்திட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் ரிசப்ஷன் பணத்தை கொடுத்தாங்க. வாங்கிட்டு முதல் நாள் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வழிபாடு இல்லை, இது இல்லை, மண்டபம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏங்கன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, பணத்தை திருப்பி கொடுத்தாங்க. இப்படி தொடர்ந்து திருவிழாவுக்கு பணம் கொடுக்கும்போது எங்களை புறக்கணிக்கிறது, என்ன ஏதுன்னு கேட்டாக்க எந்த பதில் சொல்கிறதில்ல. கோயிலுக்குள்ளே ஒரு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களுக்கு ஆதரவாக கோவையில் முற்போக்கு இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தில்லியில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களுக்கு ஆதரவாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் அனைத்து முற்போக்கு இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 20க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நீட் தேர்வுக்கு எதிராகவும் மத்திய கல்வி அமைச்சருக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றும், டெல்லியில் போராட்டம் நடத்துபவர்களுக்கு தங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். ஒன்றிய அரசின் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று மாணவர்கள் தொடர்ந்து போராடுகின்ற போது அவர்கள் மீது ஒன்றியத்தில் ஆளுகின்ற அரசு, மோடி அரசு, இராணுவத்தையும் காவல்துறையும் கொண்டு காட்டு மிராண்டித்தனமாக தாக்குதல் நடத்தியிருப்பதை கண்டித்தும், அந்த மாணவருடைய கோரிக்கை ஏற்று தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கோவையில் அனைத்து முற்போக்கு அமைப்புகளின் சார்பிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கன்னியாகுமரியில் உணவு பாதுகாப்புத்துறையினர் 46க்கும் மேற்பட்ட கடைகளில் நடத்திய ஆய்வில் 3 கடைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கோதநல்லூர், கருங்கல், சடையன்குழி உள்ளிட்ட பகுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் ஜெயராம பாண்டியன் தலைமையில் அலுவலர்கள் சங்கர நாராயணன், சக்தி முருகன், ரவி,
பிரவீன், ஜெஃப்ரி ஆகியோர் தீவிர ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 3 கடைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதில் இரணியல்கோணம் பகுதியில் 3வது முறையாக கணேஷ் என்பவரிடம் கைப்பற்றப்பட்ட 10 கிலோ எடையுள்ள புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து இரணியல் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து 3வது முறையாக குற்றம் புரிந்த இந்த கடைக்கு 1 லட்சம் ரூபாயும் மற்ற 2 கடைகளுக்கு 25,000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்பட்டது. கோவையில் காரின் மேற்கூரையில் அமர்ந்தபடி ஆபத்தான முறையில் பயணித்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை கிணத்துக்கடவு மேம்பாலம் அருகே அதிவேகமாக சென்ற காரின் மேற்கூரையில் 3 இளைஞர்கள் அமர்ந்தபடி ஆபத்தான முறையில் பயணித்தனர். அவர்களின் இந்த நடவடிக்கை சொந்த உயிருக்கு மட்டுமல்லாமல் சாலையில் சென்ற பிற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இதுகுறித்து கிணத்துக்கடவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பீளமேட்டை சேர்ந்த சரவணகுமார், ராமநாதபுரத்தை சேர்ந்த சென்றாய பெருமாள், மதுரையை சேர்ந்த ராகுல்குமார், பாரதி நகரை சேர்ந்த நிர்மல்குமார் ஆகியோரை கைது செய்து காரை பறிமுதல் செய்தனர். மேலும் சமூக வலைதளங்களில் பிரபலமடைய வேண்டும் என்ற நோக்கில் ஆபத்தான சாகசங்களில் ஈடுபடுவது கடுமையான விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகளுக்கு வழிவகுக்கும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. குடியாத்தம் அருகே தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் தீப்பெட்டி தொழிலாளர்களுக்கு காசநோய் கண்டறிதல் முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் நெல்லூர்பேட்டை அருகே உள்ள தீப்பெட்டி தொழிற்சாலையில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் காசநோய் கண்டறிதல் சிறப்பு முகாம் நடைபெற்றது. தனியார் தொண்டு நிறுவனத்தின் தலைவர் திரிவேணி தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் சுகாதாரத்துறை சார்பில் நடமாடும் டிஜிட்டல் காசநோய் பரிசோதனை வாகனம் பயன்படுத்தப்பட்டு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மருத்துவ குழுவினர் தீப்பெட்டி தொழிற்சாலையில் பணியாற்றும் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு காசநோய் பரிசோதனை, சளி பரிசோதனை, மார்பு எக்ஸ்ரே மற்றும் டிஜிட்டல் பரிசோதனைகளை மேற்கொண்டனர். இதில் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் சங்க செயலாளர் பிச்சாண்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வீரிச்செட்டிப்பள்ளி கிராமத்தில் உள்ள ஜப ஆலயத்தை இருவர் மிரட்டல் விடுத்து ஆக்கிரமிக்க முயல்வதாக அந்த ஆலயத்தின் உரிமையாளர் மாவட்ட ஆட்சியரிடமும் காவல் கண்காணிப்பாளரிடமும் புகார் அளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வீரிச்செட்டிப்பள்ளி கிராமத்தில் சாலமோன் என்பவர் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஜப ஆலயம் கட்டி பொதுமக்கள் அங்கு ஜபம் செய்ய ஏற்பாடு செய்தார். தொடர்ந்து அதே கிராமத்தை சேர்ந்த மகிமைதாஸ், சாமிக்கண்ணு ஆகிய இருவரும் சேர்ந்து அந்த ஜப ஆலயத்தை சாலமோனுக்கு தெரியாமல் விற்க முயல்வதாகவும் அதை விலைக்கு வாங்க முயன்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜபம் ஆலயத்தில் ஜபம் செய்து கொண்டிருந்த போது மகிமைதாஸ், சாமிக்கண்ணு ஆகிய இருவரும் வந்து சாலமோனை தாக்க முயன்றதுடன் கொலை மிரட்டலும் விடுத்தனர். இதுகுறித்து சாலமோன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் மனு அளித்துள்ளார். சீர்காழியில் தனியார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி நடத்தி வரும் உரிமையாளர் பயிற்சி பெறும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த நிலையில் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்து உரிமையாளரும் பதிலுக்கு புகார் மனு அளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தனியார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி நடத்தி வரும் பாலமுருகன் என்பவர் அங்கு பயிற்சி பெறும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் பல பெண்களை வெளியூர்களுக்கும் அழைத்து சென்றுள்ளார். இதுகுறித்து மோகன், வழக்கறிஞர் சங்கமித்திரன் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்துக்கு சென்று ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். இந்நிலையில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர் பாலமுருகனுக்கு ஆதரவாக சீர்காழி நகர் வர்த்தக சங்கத்தின் தலைவர் சுடர் கல்யாண சுந்தரம் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பாலமுருகன் மீது சுமத்தப்பட்டுள்ளது பொய் குற்றச்சாட்டு என தெரிவித்து மனு அளித்து வலியுறுத்தினர். மங்கலம்புதூரில் 5 ஆண்டு காலமாக முறையான தண்ணீர் பயன்பாடு இல்லாமல் அவதியடைந்து வருவதாகவும் அதனை ஊராட்சி நிர்வாகம் கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம்புதூரில் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு தண்ணீர் வருவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தனிப்பட்ட 3 நபர்களுக்கு மட்டுமே தண்ணீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் இதனால் 300 மீட்டர் தூரம் சென்று குடிநீர் எடுத்து வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் குடிநீர் தட்டுப்பட்டால் அன்றாட வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சீரான குடிநீர் வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் அருகே ஏற்கனவே 7 கல்குவாரிகள் செயல்பட்டு வரும் நிலையில் மேலும் புதிய கல்குவாரிக்கு அனுமதி வழங்கினால் தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்படுவோம் என பொதுமக்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே புதுக்கோட்டை பகுதியில் புதிய கல்குவாரி அமைக்க
தனியார் நிறுவனம் மேற்கொண்டுள்ள முயற்சிக்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் ஏற்கனவே 7க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்பட்டு வருவதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் புதிய கல்குவாரி அமைக்க 32 ஏக்கர் நிலத்தில் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், கல்குவாரி அருகே பள்ளி, அரசு மருத்துவமனை, குளம் மற்றும் விவசாய நிலங்கள் இருப்பதை மறைத்து அனுமதி பெற முயற்சிப்பதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். பொதுமக்களின் கருத்தை கேட்காமல் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து புதிய கல்குவாரி அமைத்தால் குடிநீர், விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படும் என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் தூசு, மாசு காரணமாக சுவாச கோளாறு மற்றும் புற்றுநோய் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் புதிய கல்குவாரிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு மேல்நிலை பள்ளி எங்க ஊர்ல 50 வருஷத்துக்கு மேல இருக்கு. அந்த அரசு மேல்நிலை பள்ளி ஸ்கூல் எல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா வாடிப்பட்டியை காமிச்சிருக்காங்க. இப்போ அரசு மருத்துவமனையும் புதுக்கோட்டையில இருக்கு, ஸ்கூலும் இருக்கு. ஆனா இதெல்லாம் அவங்களுடைய ஆவணத்துல காட்டவே இல்லை. அந்த அவங்க கொடுத்துருக்கிற சான்றுல பாத்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் போன தடவையே நாங்கெல்லாம் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கோம்னு சொல்லி அந்த இதுலயே எழுதியிருக்காங்க. நான் ஒன்றிய குழு உறுப்பினர் இனி வருவது திரையுலக செய்திகள். பிரபல இளம் நடிகர் கவின் நடிக்கும் ஹாய் திரைப்படத்தின் 2வது பாடலான ரசகுல்லா என்ற பாடலின் ப்ரோமோ வீடியோவை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். பிரபல இளம் நடிகர் கவின் ஹாய் என்ற புதிய படத்தில் நடித்துள்ளார். இயக்குனர் விஷ்ணு எடவன் இயக்கத்தில் இசையமைப்பாளர் ஜென் மார்டின் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். இதில் நடிகை நயன்தாரா கதாநாயகியாக நடித்துள்ளார். ஏற்கனவே வெளியான இந்த படத்தின் முதல் பாடல் ஜிவி பிரகாஷ் குரலில் வெளியான நிலையில் தற்போது 2வது பாடலான ரசகுல்லா என்ற பாடலின் ப்ரோமோ வீடியோ வெளியாகியுள்ளது. இப்பாடலை பிரபல இசையமைப்பாளரும் பாடகருமான அனிருத் ரவிச்சந்தர் பாடியுள்ளார். வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி இத்திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழுவினர் தெரிவித்துள்ள நிலையில் கவின் ரசிகர்களிடையே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஹம்பர்க் ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவுக்கான முதல் சுற்று போட்டியில் கஜகஸ்தானின் யூலியா புடின்சேவா வெற்றி பெற்று அடுத்த சுற்று போட்டிக்கு முன்னேறியுள்ளார். ஜெர்மனியில் ஹம்பர்க் ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவுக்கான முதல் சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் கஜகஸ்தானின் யூலியா புடின்சேவா ஜெர்மனியின் மோனா பார்தல் உடன் மோதினார். இதில் சிறப்பாக விளையாடிய யூலியா புடின்சேவா 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் மோனா பார்தலை வீழ்த்தினார். இதன் மூலம் யூலியா புடின்சேவா வெற்றி பெற்று அடுத்த சுற்று போட்டிக்கு முன்னேறினார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,07,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 210 ரூபாய் அதிகரித்து 13,430 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 1,680 ரூபாய் அதிகரித்து 1,07,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,17,208 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 245 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,45,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 550 புள்ளிகள் குறைந்து 76,919 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 147 புள்ளிகள் குறைந்து 24,040 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து போராட்டத்தில் பங்கேற்பு. தமிழ்நாட்டின் ஒரே கோரிக்கை நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். பழனி கோவில் முறைகேடு தொடர்பாக அதிமுக சார்பில் வருகின்ற 25ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நாகர்கோயில் சிறையில் மரணமடைந்த சபரிவர்மன் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவு. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஈரானில் உள்ள அணுசக்தி மீது விரைவில் தாக்குதல் நடத்தப்படும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
அத்தனை பேரும் அள்ளும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.